ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே ரெசிபீஸில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி நண்டு கிரேவி. மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் நிறையா போட்டு ரொம்ப காரசாரமாக அந்த கிரேவி வந்து நான் செஞ்சுருக்கேன். ஒயிட் ரைஸோடு அந்த கிரேவி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சொல்கிறதுக்கு வார்த்தைகள் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க நண்டு கிரேவி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாட்டர்டே ரெசிபீஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேரும். நண்டு கிரேவி செய்கிறதுக்கு நான் 2 கிலோ நண்டு மார்க்கெட்டில் போய் வாங்கியிருக்கேன். நல்லா இந்த மாதிரி பெரிய நண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் சதை நிறையா இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நண்டை வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4ஆக கட் பண்ணிங்கன்னா நம்ம கிரேவி பண்ணும்போது எல்லாமே நொறுங்கி போயிடும். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சாப்பிடும்போது சதையாக இருக்கும். அடுத்து ஒரு பவுலில் 50 கிராம் முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் கசகசா, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour வந்து இதை ஊற வச்சுருங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 100 கிராம் வெள்ளைப்பூடு, 100 கிராம் இஞ்சி, 3 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊறி வச்சுருக்கிற முந்திரி, கசகசா இதையும் நல்லா திக் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். மசாலா ரெடி பண்ணியாச்சு. அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. 2 கிலோ நண்டுனால நான் அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். பேன் சூடானதும் 1/4 லிட்டர் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு, எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ எல்லாம் போட்டு பொரிய விட்டுட்டு, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 4 பச்சை மிளகாய் 2ஆக கீறி போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 கிலோ பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இந்த நண்டு கிரேவிக்கு தேங்காய் எதுவுமே ஊற்ற போகிறதில்ல. நம்ம போடுற வெங்காயம், தக்காளி, அந்த பேஸ்ட்டு இதுக்கு தான் வந்து திக்னஸ் கொடுக்குறது. அதனால் வெங்காயம், தக்காளி வந்து நம்ம நிறையா ஆட் பண்ணணும். இப்போ 2 கிலோ நண்டு அப்படின்னா நம்ம ஆட் பண்ணுற வெங்காயம், தக்காளி, இந்த பேஸ்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 1 கிலோ வரணும். அப்போ தான் கிரேவி திக்காக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, சோம்பு, மிளகு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கணும். இதோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு வதக்கணும். ஏன்னா இந்த பேஸ்ட்டு தான் நண்டு கிரேவிக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்குறதேவும். அதனால நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசம் எல்லாமே போயிடுச்சு. இந்த இது வதங்குறதுக்கு எப்படியும் ஒரு 10 மினிட்ஸாவது ஆகும். அந்தளவுக்கு நல்லா கீழே ஒட்ட விடாமல் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நான் 300 கிராம் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகணும். அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்போ தான் கிரேவி வந்து நம்மளுக்கு திக்காக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு எல்லாத்தையுமே வதக்கணும். வெங்காயம் போடும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரணும், தக்காளி போடும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கூடவே 100 ml தயிர் ஆட் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விடுங்க. நல்லா ஒரு திக்கான கிரேவி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதை பிரட்டி விட்டோன்னே அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்கள். ஏன்னா கீழே அடி பிடிக்காமல் நம்மளுக்கு அப்போ தான் கிடைக்கும். இப்போ இந்த கிரேவியில் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் மசாலா எல்லாமே நம்மளுக்கு செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிற நண்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த நண்டை நல்லா பிரட்டி விடுங்க. மசாலா எல்லாமே நண்டோட சேரணும். அதனால் பிரட்டி விட்டுக்கோங்க. எனக்கு 2 கிலோ நண்டுன்றதால பிரட்டி விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. பிரட்டி விட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. இந்த நண்டில் இருக்கிற எண்ணெய் தண்ணிலாம் இறங்கும். 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. ஆனால் எவ்வளோ தண்ணி நண்டுலேருந்து இறங்கியிருக்கு பார்த்தீங்களா? அதனால தான் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நண்டை போட்டு பிரட்டி விட்டு நான் மூடி வைக்க சொன்னேன். இதில் வந்து நம்ம தேங்காய் எதுவுமே ஊற்றலை. நம்ம ஊற்றிருக்கிற தயிர், நம்ம போட்டிருக்கிற மசாலு. இப்போ நான் வந்து இதில் முந்திரி பருப்பும் கசகசாவும் அரைச்சி அந்த பேஸ்ட்டை ஊற்றிருக்கேன். கூடவே 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி ஊற்றிருக்கேன். இதுதான் வந்து இந்த கிரேவிக்கு வந்து திக்னஸ் கொடுக்குறதேவும். அதையும் ஊற்றிட்டு நல்லா பிரட்டி விட்டுருங்க. பாருங்கள், நம்ம ஊற்றின அந்த பேஸ்ட்டெல்லாம் நம்ம நண்டோட சேரணும். இந்த மாதிரி பிரட்டி விட்டு அப்படியே இது மேலே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து விட்டுருங்க. இந்த நண்டில் மசாலெலாம் செட் ஆகி நண்டு நமக்கு நல்லா குக் ஆகி சூப்பராக கிடச்சிரும். 10 மினிட்ஸ் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நண்டோட மசாலெல்லாம் சேர்ந்துருச்சு. அப்படியே மேலே கொஞ்சம் மல்லித்தலை தூவி விட்டு பிரட்டி விடுங்க. இது பிரட்டி விடும்போதே தெரியும் நம்மளுக்கு வந்து இந்த கிரேவி வந்து நல்லா குக் ஆயிடுச்சா, நண்டு குக் ஆயிடுச்சா அப்படின்றது தெரியும். பாருங்கள், நண்டோட கிரேவி வந்து நல்லா சேர்ந்து அப்படியே திக்காக கிடச்சிருக்கு.
நண்டு குக்காக ஆரம்பிச்சிட்டாலே அந்த நண்டோட ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு சமைக்கும் போது வீட்டுக்குள்ளே நல்லா தெரியும். இந்த மாதிரி நண்டோட மசால் சேர்கிற அளவுக்கு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸோட இந்த நண்டு கிரேவி வச்சு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தோசை, சப்பாத்தி, இட்லியோட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி 2 கிலோ நண்டு வச்சு இந்த கிரேவி செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து 1 கிலோ நண்டு வச்சு நீங்கள் செய்கிறதுனாலும் செய்யலாம். அதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ், இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாட்டர்டே ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.